हरे कृष्ण नमस्कार सत्यानंद चिंत सत्ये कपक्षे सर्वाध्यक्षे भक्ति रक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तां मतिर्मे अज्ञानिरतिरुपैदीया विशेषं भक्ति परापचति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुरति दुर्गमम् अप्यजस्रं सत्पुण्यमृत्स्वर्चितं प्रणमामि गीतं गौरां सुखः सत्कुमुद प्रमोदि स्वाभिक्यया गोस्तमो निहन्त श्रीकृष्ण चैतन्य सुधा निधर्मे मनोदितिष्ठन् स्मरतिं करोतु प्राचीनवाचः सुविचार्य सोऽहम् अज्ञोऽपि गीतामृतलेशलिप्सुः यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य स्वधर्मज्ञान वैराग्य साध्य भक्त्येव गोचरः नारायणः परब्रह्म गीता शास्त्रे समीरितः ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये च संस्कृते आत्मानुभूति सिद्ध्यर्थे पूर्वषट्केन चोदिते असत्यालोकरक्षायै गुणे सारोप्य कर्तृतां सर्वेश्वरैवान्यस्योक्ता तृतीये कर्मकार्यताः हरे कृष्ण நமஸ்காரம் இப்ப நம்ம இன்னும் 2 நாட்கள்ல இன்னும் ஒரு நாள் இன்று நாளை நம்ம புத்தாண்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். உண்மையில இது வேதத்தினுடைய காலத்தின் பிரகாரம் புத்தாண்டு இல்லதா, பட் இருந்தாலும் உலக வழக்குல நாம் அடுத்த வருடத்தை நெருங்க இருக்கிறோம். பொதுவா மக்களுக்கு தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. அதனால்தான் சாஸ்திரமே என்ன பண்ணுது அப்படின்னா 2 விஷயத்தை ஒரு பிரச்சாரகர் இல்லைன்னா ஒவ்வொரு பிராமணரும் கத்துக்கணும் அப்படின்னு விஷயத்தை சொல்லி கொடுக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று ஜோதிடம், இன்னொன்று ஆயுர்வேதம். இது 2ஐயும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா மனுஷனுக்கு இந்த 2 பிரச்சனை வரும்போது என்ன பண்றான் அப்படின்னா ஆன்மீகத்துக்கு வரான். ஒண்ணு உடல் அளவுல பிரச்சனை வரணும், இல்லைன்னா மனசளவுலையோ பொருளாதாரத்திலயோ பிரச்சனை வரணும். அப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்றான், அவனுக்கு வேற கதி இல்லாம பகவான் கிட்ட ஓடி வரான். பகவானே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஓடி வரான், இல்லைன்னா வைத்தியரே என்னை காப்பாத்துன்னு சொல்லி ஓடி வரான். சோ அப்படி ஓடி வரும் பொழுது அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒருத்தர் ஆன்மீக ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தர் இது 2ஐயும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லி கொடுக்குது. இதுல ஜோதிஷம் அப்படின்ற சாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேத அங்கமா சொல்லப்படுது. ஜோதிஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா வேதத்தினுடைய கண்கள், அதுதான் ஜோதிஷம். வேதம் அப்படின்றது என்ன அப்படின்னா பகவானுடைய கட்டளைகள் தான் நம்ம என்ன சொல்றோம், வேதம் சொல்லி சொல்றோம். சோ அப்ப ஜோதிஷம் என்ன பண்ணுது அப்படின்னா, எப்படி ஒரு மனிதனுக்கு கண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ, ஏன்னா கண் இல்லை அப்படின்னா அவனுடைய நடை, அவனுடைய எந்த விதமான செயல்பாடும் சரியா இருக்காது. அப்படியே அவன் நடந்தாலுமே கூட பயத்தோடய நடந்துட்டு இருப்பான். எந்த பிரச்சனை வருது, என்ன ஆபத்து வரப்போகுது, எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒண்ணும் தெரியாது. கண்ணை முடிட்டு ஒருத்தர் நடக்கிறாரு, கண்ணு தெரியாம நடக்கிறாரு அப்படின்னா அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது அவர் காலுக்கடியில என்ன இருக்க போகுது, அவர் கீழே விழ போறாரா, முன்னாடி செவர் இருக்கா, முன்னாடி முள் இருக்கா, எதுவும் தெரியாது. சோ எப்ப ஒருத்தனுக்கு பார்வை இல்லையோ அவனுடைய வலி, அவனுடைய நடை, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அதனால்தான் ஒருவருக்கு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது. சோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் நடந்து போனோம் அப்படின்னா நமக்கு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்படி நம்ம நடக்கும் பொழுது கண்டிப்பா பார்வை ஒருவனுக்கு கண்டிப்பா தேவை. நமக்கு சொல்லிட்டாங்க, சார் நீங்க இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு பெரிய லாபம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் பசியோட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பசியோட இருக்கார், சார் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உணவு கிடைக்கும், இந்த இடத்துல போனா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துக்கு போக முயற்சி பண்றோம். நம்மளுக்கு தெரியும் எந்த இடம் சொல்லி தெரியும், நாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சியும் பண்றோம். ஆனா இது 2ம் பற்றாது. என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா பார்வை அப்படிங்கிறது வேணும். பார்வை இருந்தால் என்ன பண்ண முடியும், நாம் அடைய வேண்டிய இடத்தை போய் அடைய முடியும். சோ அது போல நமக்கு சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது பகவானுடைய கட்டளைகள் அப்படின்னு சொல்றோம். அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் ஏதது ரிக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ அத அங்கீரசக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிருஹத் ஆரண்யக உபனிஷத் அப்படின்ற உபனிஷத்துல இருந்து மேற்கோள் காட்டுறாங்க. சாஸ்திரம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. சாஸ்திரம் அப்படிங்கிறது எந்த விதமான மனிதனாலும் எழுதப்படல, எந்த விதமான முனிவனாலேயோ இல்ல ரிஷியாலேயோ தேவர்களாலேயோ இல்ல பகவானால கூட எழுதப்படல சாஸ்திரம். அப்ப சாஸ்திரம்ன்றது என்ன அப்படின்னு கேட்கும்போது
நிஸ்வசிதம் வேதாக அப்படின்னு சொல்றாங்க. பகவானுடைய சுவாச காற்று தான் வேதம் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் சுவாசம் விடும் பொழுது வேத மந்திரங்கள் என்ன ஆகுது, அவருடைய சுவாசத்துல வெளியில கலந்து வருது. சோ அப்ப இந்த உலகம் முழுவதும் என்னதான் இருக்கு, பகவானுடைய சுவாசமானது நிறைஞ்சு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகம் முழுவதும் வேத மந்திரங்கள் நிறைஞ்சிருக்கு. நம்மை சுற்றி வேத மந்திரங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. அந்த வேத மந்திரங்களை நாம் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம், அந்த வேத கட்டளைகள் நாம் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாருக்கும் வெற்றி அடையணும் அப்படின்னு ஆசை இருக்கு, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியத்தை அடையணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனா அது எப்படி அடையணும் அப்படின்ற வழி தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. அந்த வழி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்றான், அவன் அந்த வழியை நோக்கி ஓடிட்டு இருக்கான். அதனால்தான் கிருஷ்ணரும் பகவத்கீதையில சொல்றாரு, யஹ சாஸ்திர விதி முத்சிர்ஜ வர்த்ததே காமகாரதः நச சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம் அப்படின்னு சொல்ற. அர்ஜுனா, உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி அடையணும்னு நினைக்கிறியா, உன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த பதவிகளை உயர்ந்த ஸ்தானத்தை அடையணும்னு நினைக்கிறியா, அப்ப நான் சொல்றதை மட்டும் செய். என்ன செய்யணும், சாஸ்திரத்தை பின்பற்ற ஆரம்பி. சாஸ்திரம் அப்படிங்கிறது என்னுடைய நேரடியான கட்டளை. என்னுடைய கட்டளை எப்ப நீ பின்பற்ற ஆரம்பிக்கிறியோ கண்டிப்பா உனக்கு வெற்றி, சந்தோஷம், அதே போல எதிர்காலமும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றோம். நாம என்ன பண்றோம், நமக்கு பிரச்சனை வரும்போது உடனே ஓடுறோம், நம்முடைய ஜாதக கட்டை தூக்கிட்டு ஓடுறோம். ஜோசியக்காரங்க நம்மளுக்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, ஜோதிடர்கள் நம்மளுக்கு ஏதாவது வழி சொல்ல மாட்டாங்களா, நமக்கு நல்ல விதி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி ஓடுறோம். சோ அந்த ஜோதிஷம் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், வேதாங்கம் சொன்னேன். அந்த ஜோதிஷம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய கண்களை போன்றது அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப வேதத்தை முதல்ல ஒருவன் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, சாஸ்திரங்களை ஒருவன் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் அதே போல அவனோட அவனுடைய இலக்கை அவன் அடைய முடியறதுக்கு ரொம்ப உதவிகரமாகவும் இருக்கும்னு சொல்றான், பகவானே சொல்றான். சோ அப்ப அந்த பகவானுடைய கட்டளையை நம்மளுக்கு நடக்கணும் இல்லையா, அதை எடுத்து நடத்தணும் இல்லையா, அதுக்குதான் என்ன சொல்றாங்க, இதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், ஜோதிஷம் அப்படின்ற சாஸ்திரம் சொல்றோம். சோ அப்ப இந்த ஜோதிஷ் சாஸ்திரத்தை பகவான் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. சாஸ்திரம் வேதத்துல ஒரு அங்கமா தான் ஜோதிஷம் அப்படின்னு சொல்லப்படும். சோ இந்த ஜோதிஷ் சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, மனித வாழ்க்கையை ஒருவன் எந்த சமயத்துல என்ன காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் ஜோதிஷ் சாஸ்திரம். சோ அதை விட்டுட்டு நான் போயிட்டு வீடு கட்டலாமா வேண்டாமா, எனக்கு இந்த சைட்ல இருந்து கல்யாணம் வருமா வராதா, நான் எத்தனை காலம் உயிரோடு இருக்க போறேன், எனக்கு வியாதி வருமா வராதா, இதை போன்ற விஷயங்களை நாம் கேட்பதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இது நம்மளுக்கு சாஸ்திரங்கள் சொல்ல போறது கிடையாது. கண்டிப்பாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒருவனுக்கு நோய் அப்படிங்கிறது உறுதி, ஒருவனுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது உறுதி, ஒருவனுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது உறுதி, ஒருவனுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது உறுதியா இருக்கும். ஏன்னா இந்த உலகமே அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தினுடைய இயற்கையான இயல்பே என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த உலகத்துல 4 விதமான பிரச்சனைகள், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படின்ற இந்த 4 விதமான பிரச்சனைகள் கண்டிப்பா வந்தே தீரும். இது யாரு வந்தாலும் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் இது நம்மளுக்கு தீர போறது கிடையாது. அப்ப இந்த 4 பிரச்சனைகளை நாம் கண்டிப்பா சமாளிச்சுதான் ஆகணும். சோ சாஸ்திரங்கள் என்ன பண்ணாது, நம்மளுக்கு ஜோதிஷம் என்ன பண்ணாது அப்படின்னா, தற்காலிகமா ஒருவன் எப்படி இந்த பிரச்சனைகள் தீர்க்கிறது அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்காது. சோ நமக்கு ஜோதிஷ் சாஸ்திரமா இருந்தாலும் சரி, இல்ல வேத சாஸ்திரமா இருந்தாலும் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்கும் நம்முடைய ஜாதகம் எப்படி இருக்கு, நம்முடைய ராசி பலன் எப்படி இருக்கு, நம்முடைய சனி பயிற்சி எப்படி இருக்கு, நம்முடைய நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கும் இல்லையா. சோ இதே விஷயத்தை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உயர்ந்த ஒரு சாஸ்திரத்துக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு போய் ஜோசியர்கள் கிட்ட கேட்கிறோம், தெரியல அவங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு ஜோதிடம் படிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஜோதிடத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஜோதிடத்தை நம்மளுக்கு சரியா கணிச்சு சொல்ல முடியும் அப்படிங்கிற நமக்கு தெரியாது. ஆனா ஜோதிட சாஸ்திரத்தை உருவாக்கிய பகவான் இருக்காரு இல்லையா, அவர் கண்டிப்பா என்ன பண்ண முடியும், நமக்கு சரியான பலன்களை கொடுக்க முடியும். நம்முடைய ராசிக்கு என்ன பலன், நம்முடைய நட்சத்திரத்துக்கு என்ன பலன், நம்முடைய பயிற்சிக்கு, நம்முடைய பல்வேறு விதமான கிரகங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை பகவான் கண்டிப்பா சொல்ல முடியும் இல்லையா. அதனால என்ன பண்ணலாம்,
நான் வந்து பகவான் கிட்ட போய் கேட்கலாம், நம்முடைய ராசி பலன் எப்படி இருக்கு, நம்முடைய வருஷம் எப்படி இருக்கு, இந்த வருஷம் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பகவான் கிட்ட போய் கேட்கலாம். சோ அப்ப என்ன போய் கேட்கறது, ஜோதிடர் கிட்ட போய் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு விஷயம், ஒண்ணு பெரிய கவலை, இல்லைன்னா பயம், இல்லைன்னா நஷ்டம், இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது ஒரு மனுஷன் இல்லையா, அதானே கேட்போம். ஒரு ஜோதிடர் கிட்ட போய் கேட்டா என்ன கேட்கறது, ஒரே கவலையா இருக்கு சார், அந்த கவலையை நான் எப்படி தீர்க்கிறது, இல்ல ஒரே நஷ்டமா வந்துட்டு இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில ஒரே நஷ்டமா வந்துட்டு இருக்கு, அதை எப்படி தீர்க்கிறது, இல்ல எனக்கு ரொம்ப பயமாவே இருந்துட்டு இருக்கு, இந்த பயம், இதை பற்றிய பயம், அதை பற்றிய பயம், எனக்கு ஒரே பயமாவே இருந்துட்டு இருக்கு, அதை எப்படி தீர்க்கிறது, இல்ல எனக்கு நோய்கள் வந்துட்டு இருக்கு, இல்ல நான் இறக்க போறேன், எப்ப இறக்க போறேன், இதை நான் எப்படி தவிர்க்கிறது, இதுல இருந்து நான் எப்படி வெளில வருது அப்படின்ற கேள்விக்குதான் கண்டிப்பா என்ன பண்ண போறோம், கேட்க போறோம். இதெல்லாம் எல்லாமே அடங்கிடும். ஒரு சிலருக்கு வந்து நம்முடைய பையனுக்கு கல்யாணம் ஆகலான்னு சொல்லி கவலை, ஒரு சிலருக்கு தனக்கே கல்யாணம் ஆகுன்னு சொல்லி கவலை, ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கலன்னு சொல்லி கவலை, ஒரு சிலருக்கு கிடைச்ச வேலையில நல்ல லாபம் கிடைக்கலன்னு சொல்லி கவலை, இன்னும் ஒரு சிலருக்கு நமக்கு எல்லாம் இருந்தும் ஒழுங்கா சாப்பிட முடியலன்னு சொல்லி கவலை. சோ இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருந்துட்டு இருக்கு. ஆனா கவலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமா இருக்கு. கவலை, பயம், ஏக்கம், புலம்பல், தோல்வி இல்லையா, அதிர்ஷ்டமற்ற நிலை, சோ இதெல்லாம் மனுஷனுடைய குறைகளா இருக்கு. இதுக்காக நம்ம என்ன பண்றோம், போய் கேள்வி கேட்கிறோம். என்ன பண்றது சார், போய் பெரிய ஜோஷியர்கிட்ட கேட்கிறோம். எந்த ஜோஷியர்கிட்ட கேட்கிறோம், பகவான் கிருஷ்ணர்கிட்டயே போய் கேட்கிறோம். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கார், அவருக்கு தெரியும் கண்டிப்பா இதை எப்படி செயல்படுத்தணும், இதுல இருந்து எப்படி வெளில வரணும்னு சொல்லிட்டு. சோ அப்படி இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஜோசியர், முக்காலம் உணர்ந்த ஜோசியர் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான். ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு, என்ன வித்தியாசம் பகவானுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவருக்கு பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவசார்ஜுன தானியம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப அப்படின்னு சொல்ற. அர்ஜுனா, நீயும் நானும் பிறக்கிறோம், உனக்கு ஆத்மானு பேரு, எனக்கு பரமாத்மானு பேரு. எனக்கு ஏண்டா பரமாத்மான்னு பேரு வச்சாங்க அப்படின்னா, எனக்கு 3 காலம் தெரியும். உனக்கு நேற்று என்ன நடந்ததுன்னு மறந்து போயிடுச்சு, இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது, நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. சோ அப்ப பகவானை விட உயர்ந்த ஜோஷியர் வேற யாரும் கிடையாது, முக்காலத்தை உணர்ந்த ஜோஷியர் வேற யாரும் கிடையாது இல்லையா. அவர் நம்ம என்ன பண்ற, நம்முடைய பரமாத்மாவை நம்ம இதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. ஜோதிடரால நம்முடைய விதியை மாற்றிட முடியாது, ஆனா பகவானால விதியை மாற்ற முடியும். ஜோதிடரால நம்முடைய லாப நஷ்டங்களை சரியா கணிக்க முடியாது, ஆனா பகவானால கண்டிப்பா கணிக்க முடியும். நம்முடைய பயம் என்னன்னு சொல்லி ஜோஷியருக்கு தெரியாது, ஆனா என்ன பண்ண முடியும், பகவான் நினைச்சு என்ன பண்ண முடியும், நம்முடைய பயத்தையே போக்க முடியும். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ஜோதிடர் அவர்கிட்டயே போய் கேட்கிறோம், நம்முடைய ஜாதக கட்டை கொடுத்துட்டு கேட்கிறோம், சுவாமி என் வாழ்க்கை எப்படி இருக்கு, சம்சித்திம் யோகினாம் பரமம் கதிம் புருஷஸ்ய இஹயத் காரியம் மிரியமானஸ்ய சர்வதா சொல்லி கேட்கிறோம். என்ன சொல்றான் அப்படின்னா, உயர்ந்த வெற்றி அடைவதற்கு மனிதர்கள் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி கேட்கிறான். நமக்கு எல்லாருக்கும் அதான தேவை, அல்டிமேட் நம்மளுக்கு என்ன தேவை, உயர்ந்த வெற்றி தேவை. சோ ஒரு மனிதனுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும், அந்த வெற்றி கிடைப்பதற்கு அவன் என்ன செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். யச்ரோத்தவ்யம் அதோஜப்யம் யர்கர்த்தவ்யம் விப்ரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹியத்வா விபர்யம். ஒரு மனிதன் வந்து வெற்றி அடைவதற்கு, அவனுடைய இலக்கை அடைவதற்கு அவன் எதை பற்றி கேட்க வேண்டும், யாரை பற்றி நினைக்க வேண்டும், யாரை பற்றி பேச வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எதை நினைக்க கூடாது, யாரை பற்றி பேசக்கூடாது, கேள்வி கேட்டார். நமக்கு இதுதானே தேவை, கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி தேவை இல்லையா, நம்முடைய இலக்கை அடையணும் அப்படின்ற எண்ணம், அந்த பாதை தேவை. சோ அந்த கேள்வியை இங்க பரீட்சித் மகாராஜன் கேட்கிறார். சோ அதற்கு இங்க பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒருவனுக்கு இந்த வெற்றி கிடைக்கும்னா என்ன பண்ணும், தஸ்மாத் பரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோத்தவ்ய கீர்த்தித்தவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்ச இச்சதி அபயம். ஒருவனுக்கு முதல்ல வாழ்க்கையில பயமற்ற தன்மை வரணும்னா என்ன பண்ணும் சொல்லி சொல்றார். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் பயம் இருக்கு, என்ன நடக்க போதோ அப்படின்ற பயம்தான். ஒருவனுக்கு பிரச்சனையை காட்டிலும் ரொம்ப பெரிய கவலை என்னன்னா பயம்தான். என்ன ஆக போதோ தெரியல என்ற பயம். சோ அந்த பயத்திலிருந்து வெளில வரணும் அப்படின்னா அவன் என்ன செய்யணும் சொல்லி சொல்றாரு. 3 விஷயத்த சொல்றார். இந்த 3 விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா ஒருவனுக்கு பயம் வராதுன்னு சொல்லி சொல்றார். என்ன சொல்றாரு, ஸ்ரோத்ரவ்ய கீர்த்தித்தவ்ய ஸ்மர்த்தவ்ய.
ஒரு விஷயத்தை பத்தி பாடணும், ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும், ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். யாரை பற்றி? பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி, பகவானாகிய ஹரி இல்லையா, கிருஷ்ணரை பற்றி கேட்க வேண்டும், கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும், கிருஷ்ணனுடைய ஸ்மரணையில இருக்கணும். இந்த 3 விஷயத்தை ஒருத்தன் செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கையில எந்த பயமும் வராதுன்னு சொல்லி சொல்றான். இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது எல்லா 12 ராசிகளுக்கும் 24 நட்சத்திரங்களுக்கும் பொருந்திய விஷயம் பயம் அப்படின்ற விஷயம். இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கு. அந்த பயத்துல இருந்து வெளில வரணும்னா என்ன பண்ணுமா? அந்த க்ஷணம் என்ன பண்ணும்? நாம் பகவானை பற்றி நினைக்கணும், பகவானை பற்றி பாடணும், பகவானை பற்றி பேசணும். இது 3 செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு பயமே வராதுன்னு சொல்லி சொல்றேன். சரி, நான் எடுத்த காரியம் பூர்த்தி அடையணுமே. நான் ஒரு வியாபாரம் பண்றேன், இல்ல ஒரு 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 செயல் ஆரம்பிக்கிறேன், அது எப்படி பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுல எப்படி வெற்றி அடைகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏதாவான் சாங்கிய யோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டிதயா ஜன்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதிஹி அப்படின்னு சொல்ற. இங்க மறுபடியும் சொல்றார், இங்க இன்னொருத்தரை பத்தி பேசுறார். நாம் எந்த விதமான செயல்பாடுகளை செய்தாலும் அந்த செயல்பாடுகளை நாம் பூர்த்தி அடையணும், அந்த செயல்பாடுகளை நாம் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் பத்தாது. ஒருத்தர் நல்ல ஒரு உணவு பதார்த்தத்தை சமைக்கணும் அப்படின்னா அதுல எல்லா இன்கிரீடியன்ஸும் போடலாம், எல்லா விதமான மற்ற விஷயங்கள்லாம் போடலாம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சாம்பாரே நல்லா இருக்கு அப்படின்னா என்ன சொல்றாங்க? பருப்பு நல்லா இருக்கு, காய் நல்லா இருந்திருக்கு, புளி நல்லா இருக்கு, இல்ல சாம்பார் போட நல்லா இருக்கு, இல்ல அதுல தாளிச்சு கொட்டின நெய் நல்லா இருக்கு இல்லையா? இப்ப நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இல்ல அதுல கடைசியில தூவின கொத்தமல்லி தழை நல்லா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் அந்த சாம்பாருடைய ருசியை அதிகப்படுத்தி கொடுக்கறது என்ன அப்படின்னா உப்பு அப்படின்ற ஒரு விஷயம். உப்பு இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ் போட்டாலும், எவ்வளவுதான் பொருட்களை போட்டாலும் அந்த பொருள் அந்த சாம்பார் சுவையை கொடுக்காது. ஆனா உப்பு யாருக்கும் தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. உப்பு எப்படி சார்? உப்பு நான் கண்ணிலே பார்க்க முடியலையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா உப்பு இருந்தாதான் எல்லாம் டேஸ்ட் கொடுக்கும். அது போல நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகள்லையும் நம்முடைய முயற்சி இருக்கலாம் இல்லையா? பல திட்டங்களை தீட்டலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல எப்ப வெற்றி கிடைக்கும் அப்படின்னா அந்தே நாராயண ஸ்மிருதிஹி, எப்ப ஒருவன் பகவானுடைய நினைப்புல இருந்துகிட்டு ஒருவன் தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறானோ அந்த காரியம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்ற விஷயத்தை சொல்றார். இன்னும் சொல்றாரு, அப்படி நீங்க பகவானுடைய நினைப்புல எப்படி கொண்டு வர்றது, பகவான் நம்ம எப்படி நினைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏதா நிர்வித்யமானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். ஹரேர் நாமானு கீர்த்தனம், யாருடைய பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ, இச்சதாம் குதோ பயம், அவனுக்கு எங்கடா பயம் இருக்க போகுது, அவனுக்கு என்ன பயம் இருக்க போகுது, அவன் கண்டிப்பா எல்லா விதமான வெற்றியும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அப்ப 2 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். ஒன்று, பயத்துல இருந்து எப்படி வெளில வர்றது, 2வது வெற்றி ஒருவனுக்கு எப்படி கிடைக்கும். பயத்துல இருந்து எப்படி வர்றது? 3 விஷயங்களை பண்ணும். பகவானை பற்றி கேட்கணும், பகவானை நினைக்கணும், பகவானை பற்றி பேசணும். இது செய்யும் போது பயம் வராது. அதே போல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துல என்ன பண்ணும்? பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு பகவான் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? நாம் எந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த காரியம் வெற்றி அடைந்தே தீரும் சொல்லி சொல்றார். அப்படி இல்லைன்னா என்ன ஆக போகுது? இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? பாசிட்டிவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம், என்னெல்லாம் நடக்க போகுது, நல்ல பலன்கள்லாம் சொல்லிட்டோம். இப்ப கெட்ட பலன், தீய பலன்கள் இல்லையா? ஒருவனுக்கு 2 படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த அடுத்த சொல்றார். கிம் பிரமத்தஸ்ய பகுபிஹி பரோக்ஷைர் ஹாயைர் இஹ வரம் முஹூர்த்தம் விதிதம் கடே घटते श्रेयसायतः कट्वांगो नाम राजऋषिर ज्ञात्वा यथाम इह आयुषः मुहूर्तात् सर्वम् उत्सृज्य गतवान् अभयं हरिं आयुर्हरति वैपुंसाम् उद्यन्नस्तं चयन् असौ तस्यार्थे यक्षणो नीतो उत्तम श्लोक वार्तया. இந்த ஒரு விஷயத்தை செய்யல அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு க்ஷணமும் வீணடிக்கப்படுகிறது. நீங்க இறப்பை நோக்கி ரொம்ப சீக்கிரமா போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் சேரும். நீங்க இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டார், பகவானே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்?
யார் ஒருவன் உத்தம ஸ்லோக வார்த்தைய, உத்தம ஸ்லோக வார்த்தை அப்படின்னா எல்லாராலையும் புகழப்பட வேண்டிய எல்லா விதமான நல்ல குணங்களையும் உடைய அந்த பகவானை யார் ஒரு நினைக்கலையோ, அந்த ஒரு நிமிஷம் கூட, ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் கூட நடக்கல அப்படின்னா அவனுடைய நாளே அன்னைக்கு வேஸ்ட்னு சொல்லி சொல்ற. சூரிய பகவான் என்ன பண்றாரா, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்காரு, நம்முடைய ஆயுசை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்காரு. யாருடைய ஆயுஸ் சாப்பிட்டு இருக்காரு, யார் ஒருவன் தன்னுடைய நாளை பகவானை பற்றி நினைக்காமல் பகவானுக்கு பக்தி செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கானோ அவனுடைய நாட்களை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்காராம் சூரிய பகவான். எப்படி, தன்னுடைய சூரியனுடைய உதயத்தினாலையும் அஸ்தமனத்தினாலும் என்ன பண்றார், மனுஷனுடைய ஆயுசை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்காரு. பிருஹதாரண்யக உபனிஷத்து அப்படின்ற உபனிஷத்துல இன்னொரு அழகான வாக்கியம் சொல்லப்படுது. தஸ்ய ஹ ந தேவஸ்ச ந பூதயா ஈஷதே ஆத்மா ஹி ஏஷாம் சம்பவதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஒருவன் ஆத்மாவை உணர்ந்து, நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து இந்த ஆத்மாவானது பரமாத்மாவிற்கு சேவை செய்வதற்காகவே, இந்த ஆத்மாவானது பரமாத்மாவின் அம்சம், இந்த ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் நிரந்தரமான உறவு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை யார் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவர்கள் மீது எந்த தேவதையினுடைய பாதிப்பும் இருக்காது, எந்த நவகிரகங்களும் அவனை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை இங்க பிருஹதாரண்யக உபனிஷத் சொல்லி கொடுக்குது. அப்ப நமக்கு தோஷ நிவர்த்தியும் சொல்லி கொடுத்துட்டாங்க, 9 கிரகத்தினுடைய பரிகாரத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த கிரகம் சரியில்லை, அந்த கிரகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ கிரகத்துக்கு போலாம். இந்த எல்லா கிரகத்தையும் மேல ஒரு கிரகம் ஒன்று உட்காந்துட்டு இருக்கு, கிருஷ்ண கிரகம்னு ஒரு கிரகம் உட்காந்துட்டு இருக்கு. அந்த கிருஷ்ண கிரகம் இருந்துச்சு அப்படின்னா மத்த எல்லா கிரகமும் சொல்ற பேச்சு கம்முன்னு கேட்டுட்டு இருக்கும். சோ அப்ப யார் ஒருவன் இந்த கிருஷ்ண கிரகத்தை உணர்ந்துட்டானோ, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாத மகாராஜன் சொல்லுவார் ஸ்ரீமத் பாகவத்துல. சோ பிரகலாத மகாராஜன் எப்படி இருந்தா அப்படின்னா, அவங்க அப்பா ஹிரண்யகசிபு எல்லா தபஸ்யம் செய்து எல்லா கிரகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சுட்டு இருந்தான். 9 கிரகமும் அவன் சொல்றபடி கேட்டு அப்படி நடந்துட்டு இருக்கும். ஆனா என்ன பண்ணா இவன், நீ 9 கிரகத்தானே வச்சிட்டு இருக்க, எனக்கு இதுக்கு மேல ஒரு கிரகம் தெரியும், அந்த கிரகத்தை பிடிச்சேன் அப்படின்னா இந்த 9 கிரகம் கிடையாது, உன்னையும் ஒண்ணும் இல்லாம பண்ணிடும். சோ அந்த 9வது கிரகத்துக்கு மேல ஒரு கிரகம் இருக்கு, அது யார் அப்படின்னா பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த கிருஷ்ணன்ற கிரகத்தை யார் ஒரு ஆட்சி, அந்த கிருஷ்ணன்ற கிரகத்துடைய அருளை யார் ஒருவன் பெற்றுட்டானோ அவனுக்கு இந்த நவகிரகத்தினுடைய கருணையும் கெட்டிடும். அதே போல நவகிரகத்தினால வரக்கூடிய பிரச்சனையும் அவனுக்கு வரப்போறது கிடையாது. எப்படி அப்படின்னா, நான் ஒரு பெரிய முதலாளியினுடைய மகன், ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த முதலாளியுடைய மகன் அப்படின்றதே மறந்து போயிட்டு அதே ஆபீஸுக்கு போய் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பியூனு, அங்க இருக்கக்கூடிய கிளர்க்கு, இவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து நம்மளுக்கு ஏதாவது வேலை நடக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். எது வரைக்கும் அப்படின்னா, அந்த முதலாளி நம்முடைய அப்பான்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும். எப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த முதலாளி என்னுடைய அப்பாடா, எனக்கும் அவருக்கும் நிரந்தரமான உறவு இருக்கு அப்படின்ற விஷயத்தை எப்போ ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அப்ப என்ன பண்றாங்க, அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருமே நமக்கு ரொம்ப ஃபேவரபுளா மாறிடுறாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. நமக்கு ஒரு குற்றத்தையும் இழைக்க முடியாது, நமக்கு ஒரு தப்பும் பண்ண முடியாது. சோ அப்ப நாம் செய்ய வேண்டியது, பகவானுடையான நம்முடைய உறவை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப எல்லா கிரகமும் நாம் சொல்ற பிரகாரம் நாம் இந்த கிரகங்களுடைய எல்லா கிரக தோஷத்துல இருந்து நாம் வெளியில வரணும் அப்படின்னு என்ன பண்ணுமா, யார் ஒருவன் கிருஷ்ண கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த கிரகம் 10வது கிரகத்தினுடைய கருணையை பெற்றுட்டானோ அவனுக்கு நவ கிரகங்களுடைய பாதிப்பு வராது அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு பயமற்றதாகவும் கவலையற்றதாகவும், நீங்க எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று, சாஸ்திரத்தை பின்பற்றணும். அந்த சாஸ்திரத்துக்கு கண்களை போன்றது ஜோதிடம். சோ அந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பகவானுடைய கட்டளைகள் தான் நம்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த சாஸ்திரத்துல பகவான் நம்முடைய இன்பத்திற்காக, நம்முடைய ஆனந்தத்திற்காக, நம்முடைய வெற்றிக்காக, நம்முடைய பயமற்ற தன்மைக்காக என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் சொல்ல சார், நம்ம இந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணணும், இங்க போய் இந்த தானம் பண்ணணும், அங்க போய் அந்த தவம் பண்ணணும், ஒன்னும் சொல்லவே இல்லை. அவர் சொல்ற விஷயம் எல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம். என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, எனக்கும் உனக்கும் நிரந்தரமான உறவு இருக்கு, நீங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அம்சம், நீங்க எல்லாருமே இந்த உறவை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, என் கூட சேர்ந்து இருக்க முயற்சி பண்ணுங்க, என்ன ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க, என்னுடைய பேரை சொல்லுங்க, என்னை பற்றி கேட்க முயற்சி பண்ணுங்க, என்னுடைய பெருமைகளை கேட்க முயற்சி பண்ணுங்க. சோ இதை நீங்க செஞ்சீங்கன்னாவே போதும், உங்களுக்கு இந்த உலகத்துல எந்த பயமும், எந்த தோல்வியும்,
எந்த குழப்பமும் எந்த கஷ்டம் வராது, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு 100% கேரண்டின்னு சொல்றேன். யார் சார் இப்படி கேரண்டி சொல்ல முடியும்? எந்த ஜோஷிக்காரராது சார் நான் சொல்ற செய்யுங்க சார், உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைச்சே தீரும் சார், இதுக்கு நான் கேரண்டி சார், 100% கேரண்டி சார் யாராவது சொல்ல முடியுமா? ஜோசியர்கள் என்ன பண்ண முடியும்னா நம்மளுக்கு சொல்ல முடியும், சார் இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ண முடியும், சொல்லி கொடுக்குமே தவிர யாரும் கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா இங்க உயர்ந்த ஜோதிடர், கிருஷ்ணன்ற உயர்ந்த ஜோதிடர் என்ன பண்ண நம்மளுக்கு கேரண்டி கொடுக்கிறார். இதை மட்டும் செய்யுங்க சார், கண்டிப்பா கேரண்டி. என்ன கேரண்டி? உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது கேரண்டி, வெற்றி கிடைப்பது கேரண்டி, உயர்ந்த பலன்கள் நீங்க அடைவது அப்படிங்கிறது கேரண்டி சார், 100% கேரண்டி, நீங்க பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மறுபடியும் சொல்றார். மற்ற ஜோதிடர்கள் நம்புறமோ இல்லையோ, கிருஷ்ணர்ன்ற இந்த உயர்ந்த ஜோதிடர் நம்பலாம். வாழ்க்கையில ஒரு உறுதி எடுத்துக்குவாங்க, தினசரி என்னுடைய நாளை நான் ஆன்மீகமா ஆரம்பிப்பேன். என்னுடைய நாள் மட்டும் கிடையாது, என்னுடைய குழந்தைகளுடைய நாளையும். அதான் ரொம்ப முக்கியம். நாம ஏதோ ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ரொம்ப முக்கியம் என்ன, நம்முடைய குழந்தைகளுக்கு இதை கொடுக்கணும். அதனால என்ன பண்ணுங்க, தினசரி குழந்தைகளுக்கு தினமும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகமாவது சொல்லி கொடுப்பேன், தினமும் ஒரு கதையாவது சொல்லி கொடுப்பேன், ஒரு பகவத்கீதை ஸ்லோகத்தையாவது அவங்களை கேட்க வைப்பேன். கொஞ்ச நேரமா என்ன பண்ணுவேன், அவங்களை ஆன்மீகத்துல ஈடுபடுத்துவேன். அவங்களுடைய மகா மந்திரத்தை, இந்த பகவானுடைய ஹரே கிருஷ்ண மந்திரத்தை அவங்களை சொல்ல வைப்பேன். பகவானுக்கு நமஸ்காரம் செய்ய வைப்பேன். பகவானுக்கு ஏதாவது உணவு படைத்து அதை பிரசாதமா சாப்பிடுவோம். தினமும் முடியல அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையா அதை என்ன பண்ணுவோம், போய் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம், கோயில்ல பார்த்துட்டு பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வருடம் முழுவதும் நான் பகவானுக்காக ஏதாவது நான் செய்வேன், என்னுடைய நேரத்தை, என்னுடைய செயல்பாடுகளை பகவானுக்கு நான் கொடுக்க சமர்ப்பணம் பண்ற தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயரா இருக்க போது. நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு, திங்கள் முதல் வெள்ளி வரை காலையில 7ல இருந்து 7:30 மணி வரைக்கும் நடக்கும். அதனால முடிஞ்சா இந்த நிகழ்ச்சிகளையும் அடுத்த வருஷத்துல இருந்து கலந்துக்க முயற்சி பண்ணுங்க.